நிஷா வந்து இன்னைக்கு மீஷோ ப்ராடக்ட் அன்பாக்சிங் லைட்டர் ஒன்று போட்டிருக்கோன்னு சொன்னால இதுதான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தடவை மீஷோவில் வந்து அந்த அது என்ன ரோஸ்மெரி லீஃப் வாங்கியிருந்தோம். இப்போ செகண்ட் தடவை வந்து கேஸ் லைட்ரு, எங்கள் வீட்டில் லைட்ரு இல்லை, வெறும் தீப்பிடி வச்சு தான் பற்ற வைக்கிறோம். இது கேண்டில்லாம் பற்ற வைக்கலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி அதான் செல்வாட்ட சொல்லி ஆர்டர் போட்டேன். சார்ஜ் போடுற கேஸ் லைட்ரு. ரைட்டு, லிங்க் வேணால் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. லிங்க்கு வீடியோலேயே ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். இது வீடியோ நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து அது ரொம்ப நாளாக இந்த லைட்ரு வாங்கி வச்சுருந்தா, கேஸ் லைட்ரு, கேஸ்லேயே எரியும்ல, அது தண்ணிக்குள்ளே எல்லாம் அதனால் இது அடிக்கவும் இல்லை, அதனால் 1க்கு 2 தான் வாங்கியாச்சு. நாங்கள் 1 தான் வரும்னு போட்டோம், ஆனால் அதிர்ஷ்டவசமாக இன்னும் 2 தாண்டி ஆர்டர் போட்டது. ஆனால் அதில் இமேஜ் வந்து 2 இருந்தது. சரி நம்மளுக்கு கலருக்காக அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் இது பண்ணோம். கடைசியில் பார்த்தா அவங்க 2 பீஸாகவே அமுச்சு வச்சுருக்காங்க. செல்வா ஐயோ காசு போயிருக்குண்டி, அதில் போட்டுருந்தா ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தா கூட 2 நாள் வந்திருக்குண்டி அப்படின்னு. இது ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகணுமே, ஒர்க் ஆகும் பண்ணு. நீங்கள்லாம் அவங்க கூட 2 நாளில் வந்திருக்குண்டி, காசெல்லாம் போச்சுடி அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் உங்கள் கேஸ் அடுப்புக்கு என்ன லைட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எதை பிரித்து யூஸ் பண்ண போகிறோம்? 1 பீரோவில் வச்சுக்க, 2 இது இருக்குங்க. சில்வர் இருக்கட்டும், இது ஓப்பன் பண்ணுவோமா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்க சார்ஜர் போடணும், இந்த இருக்கு பாரு, இங்க சார்ஜர் போடணும். இங்க டிஸ்ப்ளே எல்லாம் இருக்குன்னு, எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு காமி. லைட் எத்தனை லைட் எரியுதோ அத்தனை. இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். சரி பிரி, முதல்ல பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பெரிய ஏம்மா வாயில் கடிச்சு இழுத்து வீசுறி. அக்கா சூப்பராக இருக்குல்ல. இங்கே இப்படிலாம் வளைச்சிக்கலாம், இப்படி இது பண்ணிக்கலாம்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒர்க் ஆகுதாங்க. முதல்ல கீழே உள்ளது ஆன் பண்ணுற சுவிட்ச் இருக்கு பாரு. இதை பாருங்க, 100 பாயிண்ட் இருக்கு சார்ஜ். செம்மையா இருக்குல்ல. எரியுதுரி. இனிமேல் கேஸ் பற்ற வைக்கிறது எட்டி வச்சு பற்ற வைக்கணும். இங்கே பாருங்க, இப்போ அதை எரியிறது காமி. இப்போ பாருங்க, பார்த்துக்கிட்டாருங்க, எரியுதா? செம்மையாக எரியுதுல்ல சார்ஜரு. இப்போ தாரணி சைடை கூப்பிட்டோம்னு வச்சுக்க. இங்கே வா, ஒரு தீக்குச்சி எடு. 10 தானே பார்ப்போம். எடு, 10 தானே பார்ப்போம். அட்டகாசம், அற்புதம். உடனே செல்வா சார்ஜரும் கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக. சார்ஜர்னால் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிஷாவுக்கு சந்தோஷம் தான். இனிமேல் இது எப்போவுமே இது கெட்டு போகாது. சார்ஜ் போட்டு அப்படியே கெட்டு போனாலும் இன்னொன்று புதுசு வாங்கி வச்சுருக்கா 2 இது. ஓகே, 2 ரூபா. அது எங்களுக்கு ஆஃபர் வேறு 17 ரூபா 15 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. 150 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் இங்கே நம்ம சார்ஜர் பின் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், லைட்டாக தான், ரொம்பலாம் போட்டால் கொடுக்கூடாது. இங்கே அதற்கான டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சார்ஜ் இருக்குது என்னதுன்னு. இது ஆன் ஆஃப் சுவிட்ச். லைட் எரியுதா? இப்போ லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். வாயில் வச்சு முடியல, அது ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். எர்த்து அடிக்கிற மாதிரி ஆனால் சவுண்டு கேட்குது. ஓகே, பாய்.